கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான துதி ஆராதனை நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னை கேட்கிறவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். பிரியமானவர்களே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் பண்ணுகிற மகா பரிசுத்தம் உள்ள தெய்வம் அவர் ஒருவரே. மகா வல்லமை உள்ளவர், மகா பராக்கிரமசாலி, சர்வ வல்லமை உள்ளவர். பிரியமானவர்களே, சாவாமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும். பிரியமானவர்களே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தெய்வத்தை நாம் செய்விக்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகவே தான் அவரை நாம் துதிக்கிறோம், புகழுகிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். அன்றைக்கு செங்கடல் கரையிலே இஸ்ரவேல் ஜனங்கள், மோசே, மிரியாம் எல்லாரும் இணைந்து தேவனை புகழ்ந்து பாடுகிறார்கள். ஏனென்றால் செங்கடலை பிரிப்பதற்கு யாரால் முடியும்? பார்வோனின் சேனையை அதிலே அமிழ்த்துவதற்கு யாரால் முடியும்? அப்படிப்பட்ட மகா பராக்கிரமசாலியான சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே அந்த தெய்வத்தை நம் அனைவரும் சேர்ந்து பாடி ஆராதிப்போம். நம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஆகவே நம்ம எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஆராதனை நாயகனே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்களோடு சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிங்கள். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேதனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை நாங்கள் தொழுதிடுவோம். நல்ல கரம் தட்டி பாடலாம். 1000 பேர்களில் சிறந்தவர் அவர் ஒருவர் தான். நமக்கு விடிவெள்ளி அவர்தான். ஆராதித்து மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. 1000 பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே, 1000 பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே, விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே, விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வமும் மகிமையின் தேவன் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே,
மகிழ்வுடன் துதித்திடுவே, முழங்கால் யாவுமே முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீ, முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீ, ஆயத்தமாய் நானும் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே, ஆயத்தமாய் நானும் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. அப்பா ஆராதனை, நான் ஆராதனைக்கு பாத்திரர், துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், துதிகளிலே பயப்படத்தக்கவரே நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. பிரியமானவர்களே, அவரை போல ஒரு தெய்வம் நன்மை செய்கிறவர் இல்லை. அவர் வாழ்ந்த பொழுது நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். யோசித்து பாருங்கள், ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஒரே வாஞ்சை. இந்த நாளிலும் கூட அந்த இயேசுவானவர் வேதம் சொல்லுகிறது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நமக்கும் அப்படித்தான். நன்மைகளை செய்வதற்காகவே அவர் ஆயத்தமாயிருக்கிறார், விருப்பம் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அந்த வார்த்தையை நம்ப முடிகிறது? அப்படி சொல்றவங்க ஆண்டவரை பார்த்து, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், அப்பா உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிறவர். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? என்னோடு கூட விசுவாசமாய் ஆண்டவரை பார்த்து நம்ம அனைவரும் சேர்ந்து பாடி இந்த வார்த்தையை சொல்லி நம்ம எல்லாரும் தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிங்கள்.
உம்மை போல வல்லவர் ஒருவரும் நல்ல தெய்வம் இல்லவே இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. அப்பா உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. சொல்லுங்க அப்பா. மலட்டு வாழ்க்கை எல்லாம் ஆண்டவரே கனி கொடுக்கும் வாழ்க்கையாய் மாறிவிடும். கர்த்தர் எங்களை அப்படித்தான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் வைத்திருக்கிறீர், ஆசீர்வதித்து இருக்கிறீர். சேர்ந்து பாடலாம் ஆண்டவருடைய சமூகத்திலே. ஓ எல்லா மலட்டு வாழ்க்கை மாறட்டும், எங்க வாழ்க்கையில கனிகள் பெருகட்டும். ஒருவரும் வல்லமை உள்ளவர் இல்லவே இல்லை. உம்மை போல வல்லவர் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. புழுதியில் இருந்து தூக்குகிறவர், குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. கன்மலை கன்மலை உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. அப்பா உம்மை போல் எங்க வாழ்க்கையில் இந்த வார்த்தையை சொல்றீங்க. புழுதியில் இருந்து என்னை தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து என்னை உயர்த்தி விட்டார். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள நான் அப்படி இருக்கிறேன். பிரபுக்களோடு ராஜாக்களோடு எங்கள் வாழ்க்கை பிரியமானவர்களே, தொழிலிலே, வேலையிலே, ஊழியத்திலே நீங்கள் படுகிற இன்றைக்கு இருக்கிற துயரங்கள் எல்லாம் நிச்சயம் மாற போகிறது. புழுதியில் இருந்து என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி விட்டீரே. பாடுவோம். புழுதியில் இருந்து என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி விட்டீரே. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கன்மலை ஒருவரும். கரங்களை உயர்த்தி என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, இரட்சிப்பினால் களி கூர்கின்றது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, இரட்சிப்பினால் களி கூர்கின்றது. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. அப்பா உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் என்னுடைய கன்மலை? பிரியமானவர்களே, பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்துவே அந்த கன்மலை.
இயேசு சொல்கிறார், கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு எந்த புயல் வந்தாலும் எந்த வெள்ளம் வந்தாலும் அது அசைக்கப்படவே அசைக்கப்படாது. இந்த இரவு நேரத்தில் கூட தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கிறிஸ்து என்கிற கன்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிற நாம், அவருடைய வார்த்தை வாக்குத்தத்தங்கள் என்கிற அந்த கன்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிற நாம், எந்த புயலும் வெள்ளங்களும் நம்மை மோதி அடித்தாலும் எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? எங்களை ஒன்றும் அசைக்க முடியாது. நாங்கள் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் சர்வ வல்லமுள்ள தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே தான் வேதத்தில் இப்படி ஒரு வார்த்தை, பகைவர்கள் மேலே ஜெயம் எடுப்பதற்கு, அவர்களை அடக்கி போடுவதற்கு பாலகர் வாயினாலே துதி உண்டாக பண்ணுகிறார். யோசித்து பாருங்க. மற்றொரு இடத்திலே பாலகர் வாயினாலே பலன் உண்டாக பண்ணுகிறார். ஆம், துதி என்பது பலன், துதி என்பது ஆயுதம். நம்முடைய பகைவர்களை, நமக்கு எதிராக எழுப்பியிருக்கிற சத்துருக்களை மடங்கடிப்பதற்கு. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அன்றைக்கு யோசபாத் துதிக்கும் கூட்டத்தை நிறுத்தினார். விளைவு, எதிரிகளின் பாளையத்திற்குள்ளே ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொண்டார்கள். கர்த்தர் யோசபாத்துக்கு ஜெயத்தை கொடுத்தார். இந்த நாளிலும் கூட யோசபாத் ஆராதித்த அதே தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆம், பாலகர் வாயினாலே. பாலகர் என்றால் எல்லாவற்றுக்கும் பெற்றோரையே சார்ந்திருக்கிற அனுபவம். குழந்தைகள் அப்படித்தான். அதே போலத்தான் நாங்களும் ஆண்டவரே உம்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம். அப்படி நாங்கள் துதி உண்டாக பலன் உண்டாக செய்யும் பொழுது எல்லா பகைவர்களும் மடங்கடிக்கப்படுவார்கள். ஆண்டவரை பார்த்து இப்படி சொல்லுங்க, பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூர்கின்றது. நிச்சயம் நாம் ஆராதிக்கிறவர் ரட்சகர், ரட்சிக்கிறவர். ரட்சகர் என்றால் மீட்கிறவர், காப்பாற்றுகிறவர், விடுவிக்கிறவர். நம்மை அவர் நிச்சயமாக புழுதியில் இருந்து என்னை தூக்கிவிட்டீரே. விசுவாசத்தோடு சொல்லுவோம், குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி விட்டீரே. நிச்சயம் நடக்கும். இந்த ஆராதனை வேளையில விசுவாச அறிக்கை கொண்டிருக்க தேவ ஜனமே, உனக்காய் கர்த்தர் இப்பொழுது கிரியை செய்து கொண்டிருக்கிறார். மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றிவிட்டீரே, பழுகி பெருகும்படி தூக்கிவிட்டீரே. கனிகள் 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 பெருகும். என்னை கேட்கிற அருமையான சகோதரியே, மலடி என்கிற பட்டத்தோடு கூட வெகு நாட்களாய், வெகு ஆண்டுகளாய் மனமடிவோடு கூட ஆராதனை அமர்ந்து கொண்டிருக்கலாம். மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றிவிட்டீரே, பழுகி பெருகும்படி தூக்கிவிட்டீரே. நிச்சயம் கர்ப்பத்தின் கனியை நீ கொடுப்பாய். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்க முடிகிறது? என்னை நினைத்தீர் நீ மறவாமலே. சொல்லுங்க சொல்லுங்க, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. அன்றைக்கு அண்ணா மலடியாய் இருந்தார். யோசித்து பாருங்கள், அவள் பொருத்தனை செய்தார். எனக்கு ஒரு ஆண் குமாரனை கொடுப்பீரானா அவனை உமக்கே தருகிறேன். பொருத்தனை நிமித்தம் தேவன் கொடுத்ததை மீண்டும் கொடுத்த அவளுக்கு 6 பிள்ளைகள் மீண்டுமா. யோசித்து பாருங்கள், ஒன்றை கர்த்தருக்கு கொடுத்தார். அப்படித்தான் பிரியமானவர்களே, தேவன் நம்மை அப்படி கனி கொடுக்கும்படியான மலட்டு வாழ்க்கை மாறும். ஆமென். ஆவிக்குரிய கனி இல்லாத மலட்டு வாழ்க்கைகள் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? கர்த்தரே அப்படி நம்மை மாற்றுவார், ஆவியானவரே அப்படி நம்மை மாற்றுவார். சொல்லுங்க, என்னை நினைத்தீர் நீ மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. சொல்லுவோம் சொல்லுவோம், என்னை நினைத்தீர் நீ மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. இயேசுவின் நாமத்தில் ஆராதிக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் உன்னை குறைந்து போக வெறுமையாய் விடுவதில்லை. ஆம் பிரியமானவர்களே,
கர்த்தர் நம்மை பெருகும்படிக்குத்தான் இந்த உலகத்திலே நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அதுதான். அவனை ஒருவனாய் இருக்கையில் அழைத்தார். யோசித்து பாருங்கள், அவன் மூலமா இன்றைக்கு இத்தனை பெரிய தேசமே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் என்கிற தேசமே உருவாக்கப்பட்டு, யோசித்து பாருங்கள், ஒருவனாய் இருக்கையில் அழைத்து பெருகச் செய்த ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மத்திலே உண்டு. தனிமையில் இருக்கிறீர்களோ, உதவி செய்ய யாரும் இல்லை என்கிற நிலையில் இருக்கிறீர்களோ, குருட்டாட்டத்திலே என்ன செய்ய போகிறேன், வாழ்க்கையில் வழி தெரியவில்லை என்ற நிலையில் நீங்கள் இருக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லோரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். இந்த மனிதன் குருட்டு கண்களை உடையவனாய் இருக்கிறான். பார்வை இல்லை, எதையும் பார்க்க முடியாது. தன் வாழ்க்கையில் எதையும் கண்டதில்லை, நன்மைகளை கண்டதில்லை, ஆசீர்வாதங்களை கண்டதில்லை. குருட்டாட்டமான வாழ்க்கை. பாருங்கள், இவனுக்கு தேவன் பார்வை அளிக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாமும் ஒரு நாட்களிலே மனக்கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாக இருந்தோம். நான் பேசின வார்த்தை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ரட்சிப்பு இல்லாத வாழ்க்கை, மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட குருட்டுத்தனமான பார்வை இல்லாத இருளுள்ள ஒரு வாழ்க்கை. ஆனால் அந்த மனக்கண்களை ஆண்டவர் திறந்து ரட்சித்தாரே. பிரியமானவர்களே, அன்றைக்கு அந்த குருடன் பார்வை அடைந்த உடனே தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் செல்லுகிறார். இன்றைக்கும் நமக்கும் மனக்கண்களை திறந்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை நம்முடைய மனக்கண்களை திறக்கிறது. இயேசுவானவர் நம்முடைய மனக்கண்களை திறந்தார். ரட்சிப்பு நம்முடைய மனக்கண்களை திறந்தது. அதே போலத்தான் மனக்கண்கள் திறக்கப்பட்ட தேவ ஜனம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின்பதாய் செல்ல வேண்டும். பார்வை அடைந்து விட்டோம். இயேசுதான் வழி, இவர்தான் நமக்கு வாசல். ஆகவே இப்படி செய்யும் பொழுது பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது, இதை கண்ட அநேகர் ஜனங்கள் எல்லோரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். இந்த நாளில் நான் இப்படி சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில் தேவன் செய்ய போகிற மகத்தான காரியங்களை பார்த்து பார்த்து ஜனங்கள் தேவனை புகழ போகிறார்கள். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்ப முடிகிறது? என் வாழ்க்கையில் நிச்சயம் அற்புதம் நடைபெறும். அதை கண்டு ஜனங்கள் அநேகர் தேவனை புகழுவார்கள், மகிழுவார்கள், மகிமைப்படுத்துவார்கள். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. ஆமா பாப்பா, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் புகழ் நான் மகிழுவேன். சொல்லுங்க, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். சொல்லலாமா? நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட அநேக காரியங்களை என் வாழ்க்கையிலே நான் என்ன செய்வேன் என்கிற பார்வையில்லாத நிலையை போல, அடுத்த அடி எங்கே வைக்க போகிறேன் என்கிற தெரியாத ஒரு நிலையை போல நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், தேவரீ, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று அன்றைக்கு யோபு தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கை செய்கிறார், வல்லமை அறிக்கை செய்கிறார். அதே போல இந்த நாளிலும் கூட நீங்களும் நானும் சொல்லுவோம் தேவ சமூகத்தில், ஆமாண்டவரே, கர்த்தாவே, நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடவே தடைபடாது, தடைபடாது. நம் அனைவரும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். என் தேவன் செய்ய நினைத்தது
கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். பிரியமானவர்களே, விசுவாசத்தோடு பாடுவோம். நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாமா? சமூகத்தில் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றார். இப்பொழுதும் சொல்றார், கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தர் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கரங்களை உயர்த்தி, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். கவலைப்படாதிருங்கள், முடியாது என்று முற்றுப்புள்ளி வைத்த எல்லா காரியத்தையும் ஆண்டவர் மீண்டும் துவக்குகிறார். சேர்ந்து பாடுவோம். முடியாது என்ற போது முடியும் என்றாரே, மனம் தளர்ந்த போது திடன்கொள் என்றாரே. முடியாது என்ற போது முடியும் என்றாரே, மனம் தளர்ந்த போது திடன்கொள் என்றாரே. கர்த்தர் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை சொல்லுங்கள். கர்த்தர் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கரங்களை உயர்த்தி, தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். விசுவாசத்தோடு சொல்லுங்க. கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் பிரியமானவர்களே, அன்றைக்கு அந்த குருடனுடைய அந்த ஆசீர்வாதத்தை, அவன் தேவனை மகிமைப்படுத்துவதை சுற்றி உள்ள கண்கள் எல்லாம் பார்த்து தேவனை துதித்ததே, அதே போல தேவனை புகழ்ந்தார்களே.
உங்களுக்கும் எனக்கும் தேவன் செய்ய போகிற நன்மைகளை பார்த்து சுற்றி உள்ள கண்கள் அவரை புகழும். சொல்லுங்க வார்த்தையை. என்னை சுற்றி உள்ள கண்கள் அவரை உயர்த்தும். ஆகவே தேவ சமூகத்தில் இந்த நாளிலும் கூட எந்த சூழ்நிலையை பார்த்து பயப்பட வேண்டாம். பாருங்கள், அதுவரை பார்வை இல்லாதவன் அன்றைக்கு பார்வை அடைகிறான். அதுவரை வெளிச்சத்தை பாராதவன், அதுவரைக்கும் நன்மைகளை காணாதவன் அன்றைய தினம் இயேசு அவனுக்கு பார்வை கொடுத்த அன்றைய தினம் அவன் கண்களை திறந்த அன்றைய தினம் வெளிச்சம் உதித்தது. அவன் வாழ்க்கை பிரகாசம் அடைந்தது. அவன் தேவனை புகழும்படியான வாழ்க்கை, உயர்த்தும்படியான வாழ்க்கை. நிச்சயம் உங்கள் வாழ்க்கை அவரை உயர்த்தும்படியாய் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். எல்லாரும் சேர்ந்து கடைசியா தேவனை மகிமைப்படுத்தலாமா? விசேஷமா நம்முடைய மனக்கண்களை தேவன் திறந்திருக்கிறார். இந்த மனக்கண் மட்டும் நமக்கு திறக்கப்படலன்னா இந்த ரட்சிப்பு இல்லை. இந்த தேவனுடைய அதிசயங்களை பார்ப்பதற்கான அருமையானவர்களே, நம்முடைய அந்த மனக்கண்கள் திறக்கப்படாத அனுபவங்கள் எவ்வளவு வேதனை உள்ள ஒரு வாழ்க்கை பாருங்கள். ஆனால் இன்றைக்கோ பிரகாசம் உள்ள ஒரு வாழ்க்கை, வெளிச்சம் உள்ள ஒரு வாழ்க்கை. ஆகவே என்னோடு கூட சேர்ந்து அவரை மகிமைப்படுத்த ஹalleluya hallelujah hallelujah hallelujah. எல்லா கரங்களை அசைத்து hallelujah 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 ரெண்டு கரங்களை தட்டி தட்டி அவரை மகிமைப்படுத்தி உயர்த்தி உமக்கே துதியையும் கனத்தையும் மகிமையும் ஆராதனையும் செலுத்துகிறோம். எங்கள் துதிகளை மட்டுமல்ல, எங்களையும் படைக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.